குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். தல ரசிகர்கள் எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம் வரப்போறது இல்ல, அந்த படத்தை இப்போதைக்கு தள்ளி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம டிஎஸ்பி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர். ஆனா அவர் இப்ப இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறது இல்ல, அவரை இப்போதைக்கு இந்த படத்துல தூக்கிட்டாங்க. இப்ப புதுசா அனிருத் அதுக்கடுத்து ஜி பிரகாஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜி பிரகாஷ் முன்னணி இடத்துல இருக்காரு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனும் நம்ம ஜி பிரகாஷும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால மேபி ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜி பிரகாஷ் தான் அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டராம. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். நம்ம ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் போட போறாரு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற சாங்ஸுமே நம்ம ஜி பிரகாஷ் தான் இப்போதைக்கு கம்போஸ் பண்ண போறாராம். முழுமையாவே டிஎஸ்பி இந்த படத்துல தூக்கிட்டாங்க. அதை இப்போ இன்டைரக்டா டிஎஸ்பியும் ஆபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. நேத்து அந்த புஷ்பா படத்தோட ஈவெண்ட்ல டைரக்டாவே நம்ம ப்ரொடியூசரை நம்ம டிஎஸ்பி அட்டாக் பண்ணிட்டாப்ல. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் என் மேல சொல்றீங்க, நான் லேட்டா வரேன், லேட்டா சாங்ஸை கொடுக்குறேன், லேட்டா ரீ ரெக்கார்டிங் பண்றேன், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே டைரக்டாவே வேற மாதிரி பேசிட்டாப்ல. அது மூலியமாவே தெரியுது, ஓ நம்ம ப்ரொடியூசருக்கும் டிஎஸ்பிக்கு முட்டிக்கிச்சு, அதனாலதான் புஷ்பா டூலிங் எடுத்துட்டாங்க, குட் பேட் அக்லின்னு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆபீஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜி பிரகாஷ் அவருமே இப்போதைக்கு இன்டைரக்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல. இன்டைரக்டா இன்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, குட் பேட் அக்லி நான் தான் அப்படின்ற மாதிரி. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜி பிரகாஷ் ஆன் போர்டு அப்படின்ற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சம்பவத்தினாலதான் இந்த படம் இப்போ தள்ளி போறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டிஎஸ்பி இருக்கிற வரைக்கும் அவரு கம்போஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய படத்தரப்புல எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப மியூசிக் டைரக்டர் மாத்திட்டோம் அப்படின்றதுனால அவர் இப்ப புதுசா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்பதானே புதுசா அவர் உள்ள வந்திருக்காப்ல. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தணும். அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம டிஎஸ்பி கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே எடுத்துடலாம், பாட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப 1000 படத்தோடைய ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. ஆனா அவர் அப்புறமா வெளியே போனதுக்கு அப்புறம் ஜி பிரகாஷ் அந்த சாங்கே வேற மாதிரி மாத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை இப்போ பண்ண போறாங்களாமா. ஸோ அதனால நிறைய டைம் ஆகும். இந்த மியூசிக் ஒர்க்குக்கு இந்த டைம் பத்தாது அப்படின்றதுனால தான் இந்த படம் மோஸ்ட்லி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஎஸ்பி தான் இந்த படம் தள்ளி போறதுக்கான முழுமையான காரணமே. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அபிஷியல் அப்டேட்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ இந்த படம் வெளிவர போற அபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.